ஸோ ரொம்ப நாளாவே எனக்கு கிரேவிங் வந்து கொத்து பரோட்டா இருந்துட்டே இருந்துச்சுங்க. அதனால இன்னைக்கு நான் வெஜிடபிள் கொத்து பரோட்டா பண்ண போறேன். ஸோ யூசுவலா கொத்து பரோட்டாக்கு வந்து மெயின் இது என்னன்னா, லெஃப்ட் ஓவர் பரோட்டா, லெஃப்ட் ஓவர் சால்னா இருந்துச்சுன்னா, நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொத்தி பண்ணிருவோம். அது வந்து நமக்கு இந்த தட்டுக்கடை, ரோட்டுக்கடை ஸ்டைல் டேஸ்ட் வந்து குடுக்கும். பட் சப்போஸ் உங்ககிட்ட வெஜிடபிள் குருமாவோ, இல்லாட்டி சிக்கன் சால்னா அந்த மாதிரி இல்ல கிரேவி அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வெஜிடபிள் கொத்து பரோட்டா. அதுக்கு லெஃப்ட் ஓவர் பரோட்டா பெஸ்ட். ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். ஏன்னா இதை நம்ம வந்து கொத்துறது வந்து மிக்சியில போட்டு கொத்த போறோம். அப்போ கொஞ்சம் ஹார்டா இருந்தாதான் உங்களுக்கு டெக்ஸ்டர் ப்ராப்பரா வரும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சர்விங்க்கு 3 பரோட்டா இருக்கு. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பெட்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன், கொத்தமல்லி கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, உப்பு. இது தேங்காய் பால். தேங்காய் பால் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணணுங்க. அதுதான் வந்து சால்னா குருமா இல்லாம அந்த டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு ஒரு மெயின் இது. ஓகே. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் நான் வந்து கேரட், கேப்சிகம், பட்டாணி, நீங்க பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசி பூ வச்சிருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பரோட்டாவை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த ரோட்டு கடை ஸ்டைல்ல பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலா அவங்க கொத்துவாங்க, தெரியும்ல. பட் நம்ம வீட்ல அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பெரிய ஒரு இதுல வந்து கல்லுல போட்டு கொத்துவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்ச பரோட்டா ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு நான் எடுத்துட்டு வரேன். பாருங்க, நான் சொன்னேன்ல 2-3 பல்ஸ் தான் நீங்க பண்ணணும். பண்ணோன்னே எப்படி கொத்தி தந்துடுச்சு பாருங்களேன், ஷ்ரெட் பண்ணி தந்துடுச்சு. கொத்து பரோட்டா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் பேஸ்ல ஒரு பேன் எடுத்துக்கிறது பெட்டர். காஸ்ட் அயர்னா இருந்தா இன்னுமே பெட்டர் தாங்க. கொஞ்சம் பரந்ததா எடுத்துக்கோங்க, அப்பதான் ஸ்டர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுல நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருங்க. கூடவே கருவேப்பிலை. ஸோ நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடலாம். கொத்து பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க டக்குன்னு பண்ணிடலாம். இது ரொம்பலாம் வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். 2 நிமிஷம் போதும். இது கொஞ்சம் ராவா இருந்தாலுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு கூடயே கொஞ்சம் உப்பு, தக்காளியும் உப்பும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல சதீஷ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் பச்சை வெங்காயமும் தக்காளியும் இருக்கிறது பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கொத்து பரோட்டா செஞ்சு முடிச்சு கடைசியில கொஞ்சம் பச்சை வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணுவேன். அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ இங்க பாருங்க, நம்மளோட தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ வந்து காய் ஆட் பண்ணிடலாம். ஸோ கேரட்டு, பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, எது வேணுமோ, எந்த வெஜிடபிள் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி அதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஸ்பைஸ் பவுடர்ஸ், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர். ஸோ இதுல வந்து கரம் மசாலா தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுங்க. அப்பதான் வந்து அந்த கொத்து பரோட்டா வந்து தட்டுக்கட்டை டேஸ்ட் வந்து வரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குருமா சால்னா ஊத்துனா ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா, அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா திக்காகும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது ஆட் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, இந்த கொத்தி வச்சிருக்கிற பரோட்டால அந்த கிரேவி வந்து நல்ல கோட் ஆகும். நல்ல கிளறி விட்டுறலாம். அந்த கிரேவியை அப்படியே இந்த முந்தா நாள் பரோட்டா அப்சர்வ் பண்ணிடும். ரொம்ப ட்ரையா நீங்க இருக்கும்போது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டா வந்து கோட் ஆகாது. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஓகே. நான் ஏன் வந்து பரந்த பேன் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிரேவி எல்லாமே இந்த பரோட்டால கோட் ஆயிடுச்சா, சில பேத்துக்கு கொஞ்சம் பரோட்டா, கொத்து பரோட்டா வந்து சாஃப்டா இருந்தா பிடிக்கும். அதாவது இந்த டைம்ல இப்படி இருக்குல்ல, அதாவது கோட் ஆகி அது நல்ல கொஞ்சம் சாஃப்டா இருந்தா பிடிக்கும். சில பேத்துக்கு நல்ல பிறுபிறுன்னு இருந்தாதான் பிடிக்கும். அதாவது கொஞ்சம் ரோஸ்டா இருந்தாதான் பிடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பேன்ல இப்படி பரத்தி விட்டுருங்க. செஞ்ச அந்த பேன்ல இப்படி பரத்தி விட்டுட்டு, தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் ஆயில் அத சைடோடி ட்ரிசில் பண்ணி விட்டுட்டு,
அதை வந்து ஒரு லோ டு மீடியம் ஹீட்ல அப்படியே விட்டுருங்க. இடையில இடையில கிண்டி கொடுங்க, நல்லா ரோஸ்ட் ஆகும். அந்த டைம்ல நீங்க எடுத்துடலாம். மற்றபடி இப்பவே ரெடி தான். இன்ஃபேக்ட் எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருந்தாதான் பிடிக்கும். பட் சதீஷுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்டா இருந்தாதான் பிடிக்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லயே அடுப்பை அணைச்சிட போறேன். கொத்தமல்லி கீரையை மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கொத்து பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி சால்னா எதுவுமே இல்லாம நம்ம தட்டுக்கடை ஸ்டைல்ல சூப்பரா வெஜிடபிள் கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து ரைத்தா நல்லா இருக்கும், ஆனியன் ரைத்தா.